ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கிராஸ் பீஸ் கொடுக்காம ப்ளவுஸ் நெக்கில் ஃபுல்லாகவே ரெடிமேட் பைப்பிங்கை எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறதா. அதாவது லைனிங் கிளாத்துக்கு ப்ளவுஸ் கிளாத்துக்கு இடையில இந்த ரெடிமேட் பைப்பிங்கை நெக் ஃபுல்லாகவே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். சாதாரண அந்த பைப்பிங்கை விட இந்த இன்விசிபிள் பைப்பிங் ரொம்ப ஈஸி. இந்த ப்ளவுஸோட சாரியில் மெரூன் கலர் அதிகமாக வந்ததுனால மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட்டாக ரெடிமேட் பைப்பிங் வாங்கியிருக்கிறேன். ப்ளவுஸ் கிளாத் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்டு லைட்டாக ஸ்கை ப்ளூ கலந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் கிளாத்தில் நெக் லைனு ஆர்ம் ஹோல்லெல்லாம் எடுத்து அளவாக வெட்டி வச்சுருக்குறோம். இதில் லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பேக் பீஸை அப்புறமா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸோட முன் பக்கமும் லைனிங் கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கழுத்து பகுதியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து லைனிங் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிளாத்தில் ஷோல்டர் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். முன்பகுதிக்கு கப் ஷேப்பில் எதுவும் பிடிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அளவு கிளாத் விட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். லைனிங் பீஸில் தான் நம்ம ரெடிமேட் பைப்பிங்கை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். பைப்பிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன் சைடு லெஃப்ட் சைடு கைடு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம ஜாயின் பண்ண லைனிங் கிளாத்தோட அந்த பிடிச்சு தைச்சிருப்போம் இல்லையா, அந்த தையல் அடியில் போகிற மாதிரி பார்த்துட்டு நம்ம நெக் லைன்லேருந்து ஃபஸ்ட்டு பைப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பைப்பிங் வைக்கும்போது இந்த பைப்பிங் பகுதி ப்ளவுஸோட உள்பகுதி பார்த்த மாதிரி, அதே மாதிரி பைப்பிங்கோட துணியும் பைப்பிங்கில் இருக்குது பார்த்திங்களா அந்த பிசுறு, அதுவும் ப்ளவுஸோட பிசுறு ரெண்டும் ஈக்குவலாக ஒரே மாதிரி விட்டு தைக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் பைப்பிங் வைக்கிறீங்கன்னா இந்த துணி விடுற எடை கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வளைச்சி கொடுக்குறோம் இல்லையா, எந்த ஷேப்பில் இருக்கிறோம் அதே ஷேப்பில் வளைச்சி கொடுத்து கரெக்டான அளவில் நீங்கள் தைச்சாதான் அடுத்து உங்கள் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒன் சைடு கைடில் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணி அந்த பைப்பிங்க்கு பக்கத்துலேயே தையல் வர்ற மாதிரி நீங்கள் கைடை ஃபிட் பண்ணிக்கணும். இந்த மெத்தடில் முக்கியமான பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பைப்பிங் கைடில் கரெக்டாக பைப்பிங் பக்கத்துலேயே தையல் வர மாதிரி கைடை ஃபிட் பண்ணணும். ரெண்டாவது லைனிங் கிளாத்தில் வச்சு தைக்கும்போது அந்த எடை ஒரே மாதிரி வேணும். அதாவது பைப்பிங்கோட அந்த கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒரே மாதிரி விட்டு தைக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிற பிசுரை பின்பக்கமாக இப்படி மடித்து விட்டுட்டு பைப்பிங் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பைப்பிங்கு. பார்த்திங்கன்னா எடை ஒரே மாதிரி விட்டுருப்பேன். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒரே மாதிரி எடை விட்டு ஒரே மாதிரி தைச்சிருப்பேன். இந்த மாதிரி தைச்சாதான் திருப்பும்போது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம ப்ளவுஸோட மெயின் கிளாத்தோட பின்பகுதி மட்டும் எடுத்துருக்கலாம். பின்பகுதியில் கீழே இருக்கிறது அடிப்பக்கம், மேலே இருக்கிறது நல்ல பக்கம். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங் கிளாத் வைக்க போகிறோம். லைனிங் கிளாத்தோட பின்பகுதியை மட்டும் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணி நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஷோல்டர் லைனிங் கிளாத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதை கரெக்ட் பண்ணி மெயின் கிளாத்லேயே அந்த 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை மேலே கொஞ்சம் தள்ளி வச்சு மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஷோல்டர் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த ஷோல்டரை அந்த மெயின் கிளாத்தோட பின்பக்கத்தில் மார்க் பண்ணி அதோட முன் பக்கத்தை அந்த இடத்துல வச்சு கரெக்டாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்து இந்த பேக் பீஸை வைக்கும்போது இந்த கழுத்து அகலம் நம்ம லைனிங் கிளாத்தில் ஒரு அளவு வச்சு வெட்டியிருப்போம் பார்த்திங்களா, அந்த அளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். இந்த லைனிங் ப்ளவுஸில் நான் 6 இன்ச்சு ஷோல்டர் அகலம் வச்சேன். அந்த அகலம் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த கழுத்து அகலம் மாறிச்சுன்னா உங்களுக்கு அகண்டு போயிடும், கழுத்து இறங்கிட்டு வரும். இப்போ இந்த லைனிங்கை கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவுகளை எல்லாம் லேசாக மார்க் பண்ணாவே போதும். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அந்த இடத்த மட்டும் நல்லா 2 பக்கமும் டார்க்காக ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்கணும். அதேமாரி ஆர்ம் ஹோல் சைடு இந்த 2 சைடு டார்க்காக நம்மளுக்கு ஷோல்டரோட அந்த அகலம் கரெக்டாக தெரிகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ ப்ளவுஸோட பின் பக்கத்தில் லைனிங் கிளாத் வச்சு அந்த ஷோல்டரோட அகலம் கழுத்து அகலம்லாம் கரெக்டாக வச்சு இந்த மார்க் பண்ணியிருக்கோம். இது மேலே வந்து நம்ம ப்ளவுஸோட முன்பகுதி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி முன்பகுதி வைக்கும்போது ப்ளவுஸோட நல்ல பக்கமும் ஒரே மாதிரி பார்த்து, அதே மாதிரி நெக்லைனும் இந்த நெக்லைனுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்து ஆம்ஹோல் சைடு ரெண்டும் ஈக்குவலாக வருதா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வைக்கணும். அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 மார்க்கு ஷோல்டருக்கு, அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ப்ளவுஸோட முன்பக்கத்தோட ஷோல்டரும் அந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 2 பக்கமும் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் தைச்சா போதும். இந்த இடத்துலையும் வந்து ஜாயின் பண்ணுற அந்த கிளாத் விடுறது வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் எந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, லைனிங் கிளாத்தில் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எந்த அளவுக்கு துணி விட்டு தைச்சோமோ அதே அளவு கிளாத் வந்து இங்கேயும் விடணும். பிசுறு இருந்தால் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம மெயின் கிளாத்தோட பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் அடுத்து தைக்கணும். அடுத்தது நம்ம லைனிங் கிளாத்தில் பைப்பிங் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து பைப்பிங் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்லேயே நம்ம லைனிங் கிளாத்தோட அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த தையலும் நம்ம மெயின் கிளாத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த தையலும் 2 கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அங்கேருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பின் கூட குத்திக்கலாம். இந்த ஷோல்டர் 2 தையலையும் கரெக்டாக வச்சு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இப்போ நம்ம போடுற இந்த தையல் ஏற்கனவே நம்ம பைப்பிங்க்காக ஒரு தையல் போட்டுப்போம் இல்லையா, அது வந்து லைனிங் கிளாத்தில் உங்களுக்கு பின் பகுதியில் நல்லாவே தெரியும். அந்த தையல் மேலேயே தான் போடணும். அதே சமயம் லைனிங் கிளாத்தோட அந்த வளைவு பகுதியெல்லாம் கழுத்து பகுதியில் ரவுண்ட் ஷேப்பு எந்த ஷேப்பில் வெட்டியிருக்கோமோ அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக வச்சு கையில் இப்போ நீவி விட்டு அளவு மாறாமல் தைக்கணும். இப்போ நெக்லைனில் அடுத்த ஷோல்டரோட அந்த ஜாயின் பண்ண அந்த பகுதி வந்துடுச்சு. இந்த இடத்துலையும் நம்ம லைனிங் கிளாத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த ஷோல்டரோட தையலும் மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணியிருக்க அந்த தையலும் 2 ஒரே மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். அதை தைச்சோடனே அதை அப்படியே முன்பகுதியிலையும் இப்படி கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு தான் முன்பகுதி அந்த பைப்பிங்கு லைனிங் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு சைடு வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்ததுனால இந்த பகுதி வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு கரெக்டாக நெக்லைனை வச்சு நம்ம அந்த இடத்த ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி ஃபஸ்ட்டுருந்து ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் லைன் மாறிடும். அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணது. இப்போ மெயின் கிளாத்தில் பைப்பிங்கோட லைனிங் கிளாத் வச்சு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வெட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் ப்ளவுஸ் வெட்டும்பொழுது லைனிங் ப்ளவுஸை வந்து கரெக்டான அளவில் ஷேப்பெல்லாம் எடுத்துருவோம். அதே மாதிரி மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தான் நம்ம பத்தாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த பிசுறு வந்து உங்களுக்கு வெளியே தெரியுது. இந்த பிசுறெல்லாம் நம்ம வெட்டிக்கலாம். அடுத்து இப்போ வெட்டின இந்த பகுதியில் தையலில் படாமல் சிசர் கட்டு லைட்டாக இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணி விட்டால் தான் திருப்பும்போது அந்த ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டு லைனிங் கிளாத் பக்கமாக இப்படி திருப்பி இந்த பைப்பிங்கை வந்து லைட்டாக உங்கள் கைகளால் இப்படியே அந்த இடத்த மட்டும் ப்ரெஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்து மேலே வந்து தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பைப்பிங்கே ஒட்டின மாதிரியே ஒரு தையல் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு கைடு போட்டதுனால இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
அந்த பைப்பிங்கே ஒட்டின மாதிரி ஊசி இடையில இந்த தையல் போட்டுக்கலாம். இப்போ போடுற இந்த தையல் ஒரு சிலர் வந்து மெயின் கிளாத் மேலே வர்ற மாதிரி வச்சு இந்த ஊசியோட தையல் போடுவாங்க. நான் வந்து லைனிங் கிளாத் மேலே பார்த்த மாதிரி வச்சு தான் போடுறேன். நம்ம ஆரம்பத்துலேருந்து எந்த மாதிரி பழகுறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கை வரும். நான் வந்து லைனிங் கிளாத் மேலே வர்ற மாதிரியே தைச்சி பழகுனனால நான் இந்த மாதிரி மேலே வச்சு, உங்களுக்கு தேவைப்பட்டால் மெயின் கிளாத் இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சு கூட நீங்கள் இந்த ஓர தையல் போடலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸுக்கு நெக்கில் வந்து பைப்பிங் வேலை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் வச்சு மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு திருப்புற இந்த பைப்பிங் கூட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீட்டாக அழகாக ஒரே மாதிரி கிடைக்கும். அடுத்து நம்ம லைனிங் கிளாத்தோட அவுட்லைன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம ஒன் சைடு கைடு இனி தேவைப்படாது. நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் நெக்குக்கு ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் பண்ணிட்டோம். அதனால் நம்ம நார்மல் கைடு மாற்றிட்டு லைனிங் ப்ளவுஸில் அவுட்லைன் இந்த மாதிரி ஓர தையல் போட்டுக்கலாம். லைனிங் ப்ளவுஸையும் மெயின் ப்ளவுஸையும் இந்த மாதிரி கையில் நீவி விட்டு என்ன ஷேப்புக்கு வெட்டியிருக்கோமோ அந்த ஷேப்லேயே இந்த மாதிரி கையில் நீவி விட்டு அளவு மாறாமல் மெயின் கிளாத்தோட வச்சு இந்த ஓரமாக தையல்லாம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல தைக்கும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த தையலுக்கு நேர் கரெக்டாக வச்சு 2 தையலையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ ப்ளவுஸில் ஃபுல்லாமே எல்லா பக்கம் இந்த மாதிரி கையிலலாம் நீவி விட்டு இப்படி கையில் நீவினா தான் உங்களுக்கு லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தோட சரிசமமாக இருக்கும். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்லைன் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தையெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்து முன்பகுதிக்கான கப் ஷேப்பு அண்ட் பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவில் ஜாயின் பண்ணி சைடு அடித்தா ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சுது. ஸ்லீவில் பைப்பிங் வைக்கணும்னு நினச்சா இதே மெத்தட்லேயே ஸ்லீவ்லேயும் பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை லைனிங் கிளாத் வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் வைக்கிறத விட இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸி. இந்த ப்ளவுஸு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணதுக்கு மேலே இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்குது. பைப்பிங் கிட்ட ஒரே தையல் தான், நம்ம 2 தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரே ஸ்டிச்சிங்லேயே நீட்டாக அழகாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இதே மாதிரி பைப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.